வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனல். தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு குலோப்ஜாம் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு, கையில் ஒட்டாமல் வரும், அதுதான் பதம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் பால்ஸ் உருட்டிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு மெருதுவாக நம்ம அழுத்தி அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பால்ஸ் நல்லா வரும், புஸ் புஸ்ன்னு வரும். இது மாதிரி ஒரு இப்போ வந்து குலோப்ஜாமுக்கு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சிருக்கோம். இப்போ எண்ணெயில போட்டு வறுக்கலாம் வாங்க. செய்யணும். கடாயில எண்ணெய் ஊற்றிக்குவோம். போட்டுடலாம். கடாய் காஞ்சோடனே அந்த உருண்டையா உருட்டி வச்சிருந்ததை போட்டுடலாம். சீக்கிரமா பொரிக்கலாம். எடுத்துடலாம். பொன்னிறமா வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ வந்துருச்சு, எடுத்து போட்டுடலாம். Wow, very nice. இப்போ வந்து அழகா வந்துருச்சு. Very nice. Very nice. நல்லா கோல்டு கலர்ல வரணும். Wow, very nice. கண்ணு தெரிஞ்சாதானே. நல்லா கோல்டு கலர்ல வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துடலாம். ஓகேவா? வாவ், வெரி நைஸ். வாவ், வெரி நைஸ்.
2 பாக்கெட்டு குலோப்ஜாம் மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை வச்சுருக்கேன். 1 கிலோ சர்க்கரைக்கு சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதில் ஏலக்காய் போட்டு நல்லா சர்க்கரை பாகு வந்து ஜீரா தண்ணி நல்லா தண்ணி வந்து தண்ணியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி கொஞ்சம் பிசு பிசு தன்மை வரும். கை ஒட்டுற பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் இதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் இளம் சூடாக இருக்கையில் அந்த உருண்டையில் நம்ம போட்டுடலாம். இப்போ குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ரெண்டுலாம் சொல்லிடுச்சா கார்த்திகா? ஒரு நிமிஷம். இப்போ 1 மணி நேரம் இருந்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஈட்டிங் குழு குழு இப்போ குழு குழு குலோப்ஜாம் சாப்பிட பார்க்கலாம். இப்போ சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கூடாது ஆனால் நீ கண்டெல்லாம் எதுவும் எரியாது. அட எடுத்தான் தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன தமிழ் லைக் s.k.s சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.